is the final authority. ஆகவே இறுதியான கடைசி அதிகாரம் படைத்தவர் இயேசு மட்டுமே. Above all that prophet can say, all the men of God can say, Jesus is the final authority because he's the only one who say, I said. All the other prophets said, thus said the Lord. எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் எல்லா தேவனுடைய மக்களை காட்டிலும் அங்கே கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிற மற்றவர்களை காட்டிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய இயேசுவே அங்கே மேலானவராய் இருக்கின்றார். And what Jesus has said, Jesus said, pray. இயேசு என்ன சொல்லுகிறார்? வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். So, can I suggest to you that this is the weakest point for us to get the harvest? ஆகவே இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுவது, அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே பலவீனமான பகுதி என்னவென்று சொன்னால் இந்த பகுதிதான். So we need prayer. ஆகவே நமக்கு ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. That's the first point. அதுதான் முதல் குறிப்பு. The second point இரண்டாவது குறிப்பு is that Jesus has not just spoken about prayer. இயேசு அங்கே ஜெபத்தை பற்றி மட்டும் பேசாதபடி, for in the book of Mark 11 verse 17, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே Jesus introduced a new concept. ஒரு புதிய பகுதியை இயேசு அங்கே அறிமுகம் செய்கிறார். He said, is it not written, எழுதவில்லையா, my house shall be called house of prayer for all nations? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? Jesus introduced a concept of house. இயேசு அங்கே ஒரு வீட்டின் தன்மையை அங்கே அறிமுகம் செய்கிறார். It's not just the concept of prayer. அது ஒரு ஜெபத்தின் நிலைமை மட்டுமல்ல, It's the concept of house. அது ஜெப வீடு என்று அங்கே சொல்லுகிறார். A house speak about something that is established, stable. வீடு என்று சொல்லும்போது இருக்கிற அல்லது நிற்கிற உறுதியான ஒன்றை காண்பிக்கிறது. A house speaks about something that must endure, must be long, for continual long time. வீடு என்று சொல்லும்போது அநேக ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக உள்ள ஒன்று. A house speak also about something that is united. வீடு என்று சொல்லும்போது மக்களை ஒருமிக்க கூடி வர பண்ணக்கூடிய ஒன்றாகவும் அது காண்பிக்கிறது. So the house of prayer must be continual. The house of prayer must be established. The house of prayer must be in unity. ஆகவே ஜெப வீடு என்று சொல்லும்போது அது தொடர்ந்தேர்ச்சியாய் இருக்க வேண்டும், அது உறுதியாய் நிலைவரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அது ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். That concept and that strategy, I can say, for Jesus is capital. Is very, very, very important. இந்த இயேசு சொன்னதான இந்த தத்துவமானது வீட்டை குறித்து இது மிக மிக பிரதானமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. You remember the context in which Jesus announced this? இந்த காரியத்தை இயேசு எங்கே அறிவித்தார் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? That day he came in the temple and he found people who were selling, buying, exchanging money, and he got angry. அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வரும்போது அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களையும் கண்டார். அங்கே மற்ற மக்களை வியாபாரிகளை காணும்போது இயேசுவுக்கு கோபம் வந்துவிட்டது. Jesus reacted that day violently. அங்கே இயேசு வழக்கத்திற்கு மாறாக செயல்பட்டார் அந்த நாளிலே. We can even think that Jesus overreacted. ஒருவேளை இயேசு தம்முடைய நிலைமைக்கு மேலாக செயல்பட்டார் என்று கூட எண்ணலாம். Because we have never seen him acting this way. ஏனென்றால் இவ்வளவு கோபதாபமாக அவர் செயல்பட்டதை அதற்கு முன்பாக நாம் காண முடியாது. In many instances he could have reacted violently, but he didn't. அநேக சூழ்நிலைகள் அவர் கடந்து வந்து அவர் கோபதாபமாக செயல்பட்டிருக்கலாம், மூர்க்கமாக செயல்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. One time they said, we know from whom we are coming, but you who know from where you are coming? நாங்கள் எங்கே இருந்து நாங்கள் வருகிறோம் என்று எங்களுக்கு தெரியும், நீர் எங்கே இருந்து வருகிறீர் என்று யாருக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு தடவை அவரை பார்த்து கேட்டார்கள். They were insulting Jesus' origin. அங்கே இயேசுவினுடைய ஆரம்பத்தை அங்கே தொடுகிறார்கள். You know, in our culture that when you insult somebody as a bastard, it's a serious issue. When in our culture,
நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தமட்டிலே நம்முடைய பின்னணியை யாராவது ஒருவர் தொடுவாரானால் அது சற்று நம்முடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். But Jesus was not angry and he didn't react violently. ஆனால் இயேசு அங்கேயும் கோபத்தோடோ மூர்க்கத்தோடோ செயல்படவில்லை. That is an indication that our prayer structure, the structure of our prayer, must take into account more the lost one than ourselves. நம்மை காட்டிலும் நம்முடைய ஜெப நிலைமை ஆனது அதிகம் காணாமற் போன மக்களுக்கு நேராக இருக்க வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. Amen. 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 Heaven is my witness that I'm saying exactly what the Lord wants. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு சரியாய் சொல்லுகிறேன் என்று பரலோகம் எனக்கு சாட்சியிடுகிறது. So our prayer structure must change. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜெப கொள்கை முறைமைகளானது திட்டங்களானது மாற வேண்டும். We must pray for the nation. நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We must pray for India. இந்தியாவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray for the entire church in India. இந்தியாவில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray for the men of God. இங்கே இருக்கிற தேவதாசர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். No man of God without the sufficient input in prayer will be able to fulfill his calling. நன்றாய் கவனியுங்கள், போதுமான ஜெபத்தின் நிறைவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவப்படுத்தாத ஒரு மனிதன், தேவ மனுஷன், அவர் தேவனால் பெற்ற அழைப்பை ஒருபோதும் நிறைவேற்றவே முடியாது. We must pray for the souls who are lost. நீங்கள் காணாமற் போன ஆடுகளுக்காக ஜெபிக்க வேண்டும். We must put more emphasis in our prayer. நம்முடைய ஜெபத்திலே அதற்கான மிகவும் அதிகமான முக்கியத்துவங்களை நாம் செலுத்த வேண்டும். For these ones, இவர்களுக்காக, the authorities of the nation, தேசத்தின் அதிகாரிகளுக்காக, the entire nation, முழு the தேசத்துக்காக, men of God, the women of God, தேவதாசர்கள், தேவனுடைய revival in the body of Christ, தேவனுடைய சரீரமாகிய சபையிலுள்ள எழுப்புதல், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now that's the direction of the prayer. அதுதான் ஜெபத்தின் நிலைமை. But Jesus said, my house. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு. He was speaking as though it was one house. அது ஒரு வீடு என்பது போல அவர் பேசுகிறார். Yes, it's one house spiritually speaking. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு வீடு தான் என்று நான் சொல்லுகிறேன். Jesus does not want division. இயேசு ஒருபோதும் பிரிவினைகளை விரும்புகிறவர் அல்ல. He said a house or a kingdom divided cannot stand. ஒரு வீடோ ஒரு ராஜ்யமோ தனக்குத்தானே பிரிந்திருக்குமானால் அது நிற்க முடியாது என்று இயேசு சொன்னார். So Jesus is looking at all of us as one house. ஆகவே நாம் எல்லாரையும் இயேசு ஒரே வீடாக காண விரும்புகிறார். So we must walk and pray together one house. ஆகவே ஒரே வீடாக நாம் செயல்பட வேண்டும், வீடாக நாம் ஜெபிக்க வேண்டும். That's the unity that will Psalm 133 to be fulfilled. அங்கேதான் 133 சங்கீதத்தின் அங்கே ஒரு மனம் அல்லது ஐக்கியம் செயல். Psalm 133 said, how good and pleasant it is for the brethren to be in unity, for this is where the anointing will flow as upon the Aaron going through his beard, upon his garment and down his skirts, and this is where blessings are commanded by the Lord, life eternal. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, நன்மையும் எத்தனை இன்பமானது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடுகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் ஹெர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேலே இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்க. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். There are blessings that will come even before we ask them. நாம் கேட்பதற்கு முன்பாகவே ஆசீர்வாதங்கள் வந்து, because the Lord said, I will command blessing. ஆண்டவர் சொல்கிறார், நான் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். Souls that will be saved just because of that unity. அந்த ஒரு மனதின் நிமித்தமாக அவர் கட்டளை ஆசீர்வாதம் என்ன, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். So we need that unity, anointing that comes through that unity. ஆகவே அந்த ஒரு மனமாக வருகிற அந்த அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. Also, how can we enter in the house of a strong and spoil his good unless we first bind this? மட்டுமல்ல, இயேசு சொல்வானை முந்தி கட்டினால் ஒழிய நாம் எப்படி பலவானுடைய வீட்டை எடுக்க முடியும்? But that man is called strong by Jesus. Jesus said a strong man. He didn't say a weak man. ஆனால் இயேசு அந்த சொல்லும்போது சொல்கிறார், அவன் பலவீனன் அல்ல, அவன் பலவான். So the aspect of strong is very important. ஆகவே பலவான் என்ற தத்துவம் மிக மிக
That means if we are serious with the souls, with the spoils that we should get from the strong man, we should have an upon us that is stronger than the strength of the strong man. இடத்திலிருந்து அந்த பலவான் கையிலே இருக்கிற ஆத்துமாவே, ரட்சிக்கப்படாத ஆத்துமாவே நாம் பிடுங்கினால் அந்த பலவானிடத்தில் இருக்கிற பலத்தை காட்டிலும் அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற பலன் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். If we are satisfied with the anointing, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த அபிஷேக நிலைமையோட நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்களானால் we'll have some results. சில ரிசல்ட்ஸ் நமக்கு இருக்கும். They are good results. அவைகள் நல்ல ரிசல்ட்ஸ் தான். We have people who can be healed. We have some சுகமடைந்த மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் வருகிறார்கள். But what we really want, ஆனால் இயேசு உண்மையாய் விரும்புவது என்ன? is that we may be able to go and get the strong man and bind him. பலவானிடத்திலே போய் பலவானை முதலாவது கட்ட வேண்டும் என்ற ஒரு தான் அவர் நம்முடைய எதிர்பார்ப்பு. அவனுடைய வல்லமையை தகர்க்க வேண்டும். So that the souls, the multitude, திரளான lost, காணாமற் போன திரளான மக்களாகிய ஆத்துமாக்கள், their hearts are open to receive the gospel. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாய், and to be born again, பிறக்கும்படியாய். and then they go to churches, அவர்கள் அதற்கு பிறகு ஆலயத்திற்கு போகிறார்கள். and the churches start to grow. இப்பொழுது சபைகள் வளர ஆரம்பிக்கிறது. Before the pastor know the church, people are coming to church. இப்பொழுது போதகர் அறிவதற்கு முன்பாகவே ஜனங்கள் வர ஆரம்பித்து விடுகிறார்கள். If the strong man is bound here, இங்கே பலவான் கட்டப்பட்டிருப்பானானால் there is no strong church here who will be able to contain the souls that will come. பலவான் முந்தி கட்டப்பட்டிருப்பானால் இப்பொழுது இருக்கிற கட்டடங்களானது அது இடம் கொள்ளாமல் அளவிற்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை, ஜனங்களை நமக்கு கொண்டு வந்து தருவார். And then the pastors will enlarge the church and change the program, change the services and disciple these souls. அதற்கு பிறகு இந்த நிலைமை வரும்போது கட்டடங்கள் விரிவாக்கம் பண்ண வேண்டியது இருக்கும். சபை ஒழுங்கு ஆராதனை முறைகளை மாற்றி மட்டுமல்ல, ஆத்துமாக்களுக்கு சீஷத்துவ பயிற்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் காணப்படும்.